வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். அப்படி சொல்லக்கூடாதுல, உருட்டு கிங் தமிழ்னு சொல்லணும். ஏன்னா எக்கச்சக்க பேர் இப்போது இதை தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ப்ராக் வராருன்னு, பால் ஹேமன் கழுத்தில் பால் இருக்குங்கிற என்னத்தாமல் சொன்னீங்க ப்ரோ. கடைசியில் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் கமெண்ட் பண்ணிங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்து நான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டேன். சில பேருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் வந்தது. இதுக்கப்புறம் வீடியோவெல்லாம் போடவே கூடாது அப்படிலாம் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? டுப்பு டுப்பு டுப்புன்னு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது இதெல்லாம் பழக்கப்பட்டது தான். அப்போ நீ உருட்டு கிங்குங்கிறத ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு அப்டேட் கிங்குங்க. நேற்றுக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்ச செய்திகளை தானே அவங்கக்கிட்ட சொன்னேன். நான் ஒரு இன்ஃபார்மர். ஏப்பா புழுவதெல்லாம் புழுவிட்டு இப்படி சொல்கிறியே, இதெல்லாம் நியாயமா அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. முதலாவது இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டா எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பார்க்கறதுக்கும் சூப்பர் கேட்கறதுக்கும் சுமாராக தான் இருந்தது. மண்டே நைட்டாவோட மெயின் ஈவெண்ட்டில் எக்கச்சக்க எதிர்பார்ப்புகள் இருந்தது. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் ரெஸ்லிங் பார்க்குறவங்களுக்கு கிளப்பி விட்டதில் முதன்மையான ஆள் நான் தான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் ஒரு அப்டேட்டை கலெக்ட் பண்ணுற ஒரு அப்டேட்டர் தான். ரூமர்ஸ் அப்படின்னா இது ஒரு ரூமர் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். நான் வழக்கமாக ஒரு ரூமர் அப்படிங்கிற செய்தியை நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது ரூமர்னால் அது ஒரு புரளி தான், நடக்கவும் செய்யலாம் நடக்காமையும் போகலாம். ஆனால் அப்டேட்னால் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. அதுதான் கிறிஸ் ஜெரிகோ இன்றைக்கி மண்டே நைட்டாக்கு வரப்போகிறாரு, ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறாரு, ப்ராக் லெஸ்னர் வரப்போகிறாரு. அதுவும் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா ஒரு பெரிய லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறத. இதை நான் அவங்களுக்கு தமிழில் சொல்லும்போது முழுக்க ரெஸ்லிங் கிங் தமிழ் தான் அடிக்கடி ரெஸ்லிங் சேனல் போடுறான், வீடியோ போடுறான், அவன் மட்டும்தான் கண்டினியூவாக போடுறான். அப்படிங்கிறதுனால என் முகம் தான் அவங்களுக்கு தெரியும். முதலாவது நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தப்பு என் மேலே தான். என்னன்னா, கிறிஸ் ஜெரிகோவாக இருக்கட்டும், மற்ற ரெஸ்லர்ஸாக இருக்கட்டும், பெரிய ரிட்டர்ன்ஸ் யாருமே இந்த வாரம் மண்டே நைட்டாக்கு வரல. அதுக்கு முழுக்க காரணம் நான் தான். ஆனால் நான் பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொன்னேன். நேற்றுக்கு ரா ஜென்ரல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ராவில் என்ன நடக்குது அவருக்கு தெரியாதா, இந்த வாரம் ராவில் ஒன்றுமே இல்லைன்னு. ஸ்ட்ரேஞ்சர் திங்கோடைய ப்ரொமோஷனுக்காக இந்த வார ராவை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். அதை பார்த்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிறிஸ் ஜெரிகோ தான் வராது, கிறிஸ் ஜெரிகோ ஒரு பெரிய ஹிட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி கிறிஸ் ஜெரிகோடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக வர போகிறாரு அப்படிங்கிற செய்தி அவர் மட்டும் இல்லை, எக்கச்சக்க யூடியூப் சேனல்ஸும் சரி, ரெஸ்லிங் லெஜெண்ட்ஸ், ரெஸ்லிங் ப்ரெடிஷன்ஸ் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் கிறிஸ் ஜெரிகோ இந்த வாரம் வராரு அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னர், ஜாக் கேபிள் மற்றும் இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டாக வராங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய பேர் அடிபட்டது. அப்படி அடிபடும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லணும்ல. அதை தான் நேற்றுக்கு நான் சொன்னேன். ஆனால் நடந்துச்சா? கொஞ்சம் கூட நடக்கலை. இதுக்கப்புறம் தான் இந்த வாரம் மண்டே நைட்டாவுடைய கமெண்ட் செக்ஷனை பார்த்தேன். ஆக்சுவலி வழக்கமாக வர்றது தான், ஆனால் இந்த தடவை உருட்டு கிங் ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் திட்டிருந்தீங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு முதலாளி மாதிரி தான். ஏன் சொல்கிறேன்னா, நான் வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பார்க்குறீங்க, எக்கச்சக்கப்பட்டு பார்க்குறீங்க. எனக்கு ஒரு சில ஆட்ஸ் வருது, அதன் மூலியமாக எனக்கு ஒரு மாதம் 12,000 13,000 சம்பளம் கிடைக்குது. எனக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். நான் ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போட்டாலும் நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு வீடியோ கிடைக்கிது, வியூஸ் வருது. ஸோ நீங்கள் ஒரு முதலாளி மாதிரி தான். நீங்கள் குறை சொல்கிறீங்க, திட்டுறீங்க, ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் நான் ஒரு தொழிலாளியாக இருந்து முதலாளியான உங்களுக்கு ஒரு ரிப்ளை நான் சொல்லணும்ல. அதுக்காக தான் முதல்ல நானும் ஒரு ரெஸ்லிங் ஃபேன் தாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும், அப்படி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம், பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட சேர்ந்து நானும் டிவியில் பார்த்துருப்பேன், நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருப்பேன். அப்போ எனக்கும் ஒரு ஏமாற்றம் இருக்க தான் செய்யும். நான் சொன்னது எப்போவுமே நடக்கதை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ லாஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஜே ரிட்டனு, ப்ராக் ரிட்டனு, ரோமன் ரிட்டனு இவங்கெல்லாம் ஒரே நாள் ரிட்டன் ஆகுன்னு சொல்லிட்டு நான் நவம்பர் 29 நடக்கிற அந்த வார் கேமுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதையும் இப்போ நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன். அதை நான் அப்லோட் பண்ணேன். அதுக்கு அடுத்த நாள் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் சொன்னது போல் ஒன்று கூட பிசுறு கட்டாமல் எல்லாமே வந்தது, அடுக்கடுக்காக வந்தது. சொன்னது அப்படியே நடந்தது. அப்போது ப்ரோ நீங்கள் கலெக்ட் பண்ண நியூஸ் சரியாக தான் இருக்குது, ஓகே, முடிஞ்சுது.
ஆனால் சில நேரங்களில் இதே செய்திகள் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் அது அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி தான் இந்த தடவை நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. எனக்கெல்லாம் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன்டா கிறிஸ்டியன், அதுவும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூடைய ட்ரிபிள் ஹெச் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துட்டுங்க. ஏன்னா வழக்கமாக வந்து ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக வந்து பெருசாக இருக்கும், இது ஹிஸ்ட்ரி விழாக்கள், நியூ இயர் இஸ் பிகினிங்னு. இந்த தடவை எப்பிக்குன்னு வேறு போட்டார். எப்பிக்குன்னா எப்படி? சரி கண்டிப்பாக இந்த தடவை மிஸ் ஆகாது பாருன்னு பார்த்தா தான் தெரியுது இது எப்பிக்கு இல்லை உப்பிக்கு அப்படின்னு. உமன் டிவிஷனில் 2 டைட்டில் சேஞ்சாக இருக்குது. உமன் டிவிஷனில் ஸ்டோரியில் நல்லா கொண்டு போயிருக்கிறாங்க. மென் டிவிஷனை கண்டுக்கலை அம்பிட்டு தான். முழுக்க இன்றைக்கான ஸ்டோரியை அவர் சொதப்பிட்டார். இப்போ மெயின் எவன்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டா, ரே ஃபீனிக்ஸு, ரேமஸ்டடியோ, ட்ராகன்லி வந்தாங்கல்ல, அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸு லாஸ்ட்டாக சிஎம் பங்க் வின் பண்ணதுக்கப்புறமா கிறிஸ்டோரிக்கா வந்திருக்குது. இதெல்லாம் நடந்துருந்துருந்தால் அது ஒரு பெரிய மிராக்கலாக இருந்திருக்கும். அதை தான் எதிர்பார்த்தோம், அதுதான் அப்டேட்டாக கிடச்சிது. அதை தான் நான் உங்ககிட்டயே சொன்னேன். ஆனால் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா நான் சமைக்கிற சாப்பாடில் உப்பு மட்டும்தான் இருக்கும். உப்பு இருக்கான்னு கேட்பேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு உப்பு இருக்குன்னு சொல்லுவீங்க. அதுக்குன்னு டேஸ்ட்டாக எதிர்பார்க்கக்கூடாது, ஏன்னா நான் போட்டது உப்பு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஷோவை நிறுத்திட்டாரு. அதான் சொல்கிறாங்க சில செய்திகள், 2026 ட்ரிபிள் ஹெச்சோட கான்ட்ராக்ட் முடியுது, டபிள்யூ போயிடுவார் அப்படின்னு. அதுக்காகவே இப்படி பண்ணுறாருன்னு தெரில. முதலாக எனக்கு தெரிஞ்சு முதலாக எப்போவுமே இந்த நியூ இயருக்கு அப்புறமா நடக்க முதல் மண்டே நைட்டா பெரிய லெவலில் இருக்கும், பெரிய லெவலில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ராக்கோடைய ரிட்டர்ன்ஸு போன வருஷம் மண்டே நைட்டா எப்படி இருந்தது, வேறு லெவலில் இருந்துச்சுல. போன வருஷம் மண்டே நைட்டா அது நெட்ஃப்ளிக்ஸோட ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ராக் இருந்தார், ரோமன் மேட்ச். அதுக்கு முந்தின வருஷம் ராக்கோட ரிட்டர்ன்லாம் இருந்தது. அதுக்கு முந்தின வருஷம் யோசிச்சு பாருங்கள், ப்ராக் லெஸ்னர் நியூ டபிள்யூடியோடைய சாம்பியன் ஆகி அதுக்கப்புறமா ஒரு ஃபேட்டல் 4-வே கண்டதில் பாபி லெஸ்லி, அந்த ஸ்டோரி நல்லா இருந்தது. அதுக்கு முந்தின வருஷம் கோல்டு பர்க் ட்ரூ மேக்கின்டரை சேலஞ்ச் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு வருஷமும் அதை நல்லாவே கொண்டு போனாங்க. ஆனால் இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டா என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு மண்டே நைட்டா. அவ்வளோ சொதப்பல். இதுலேயும் ஸ்டேஞ்சர்ஸ் திங்ஸ் அந்த டீமை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேமராவை தலைகீழாக காட்டுறாங்க, ஏலியனை காட்டுறாங்க, ஏலியனுக்குள்ளே முட்டையை காட்டுறாங்க, அந்த ஏலியனுக்கு 2 கொட்டை இருக்குதுன்னு காட்டுறாங்க, எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஆனால் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. அது ஏன் தான் தெரில. ரஸ்லிங் நியூஸ் எனக்கு கிடச்சிது, அதில் எல்லாமே இருந்தது. ப்ராக்கு, ரோமன் ரெயின்ஸு, அதாவது ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு சாப்பாட்டில் பிரியாணி இருக்குது, மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, எல்லாமே இருக்குது. கடைசியில் பழைய கஞ்சி கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாரம் மண்டே நைட்டாக இருந்தது. ஆனால் கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் சொன்னது நடக்கலை. அதுக்கு நான் சொன்னது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், நான் ஒரு ரெஸ்லிங் நியூஸர் தான். எனக்கு கிடச்ச செய்தி ப்ராக் வருவார், ரோமன் ரெயின்ஸ் வருவார், அவர் வருவார், இவர் வருவார்னு எனக்கு கிடச்சிது. அதை நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். சரி, இதுக்கப்புறமாவது நீ இப்படி வீடியோ போடாமல் இருக்கணும் அப்படிங்கிட்டிங்கன்னா நான் எதுக்கு நிற்கணும்? ஏன்னா ரெஸ்லிங் நியூஸர், நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என்னுடைய சில வீடியோக்கள் பல பேருக்கு பிடிக்காது, பரவாயில்ல. ஏன்னா என்னால் மற்ற ரெஸ்லிங் யூடியூபர்ஸ் மாதிரி ஒழுங்காக பேச தெரியாது. எனக்கு வந்து நாக்கு கொள்ளப்படி உண்டதுனால என்னோடய நாக்குகள் ஒழுங்காக சில டைம் பேச்சு வராது, ஓகே. ஆனால் நான் ஒரு ரெஸ்லிங் ஃபேன், எனக்கு ரெஸ்லிங் வீடியோ போடணும், அதை என்னுடைய நண்பர்கள் கூட பார்க்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இப்போ சினிமா கிங் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலை நான் உருவாக்கியிருக்கிறேன். அதுலேயும் தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுட்ருக்கிறேன். அதே போல் ரெஸ்லிங் கிங்லேயும் நான் எப்பவும் போடுவேன். ஏன்னா நான் ஒரு ரெஸ்லிங் ஃபேன். ரெஸ்லிங் செய்திகள் வரும்போது நான் எப்படி நான் சின்ன ஃப்ரெண்டுக்கிட்டலாம் மச்சான் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்துடா அப்படின்னு சொல்லணும், அதேமாரி நான் உங்கள்கிட்ட சொல்ல தான் செய்வேன். பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்.